තාක්ෂණික නිලධාරී භාෂා සම්බන්ධීකාරක සහ මේ කැමරේ සිටින කර්මකර්මියන් සියලු දෙනාටම සිංහල තේරෙන්නේ වණකම් අයිබෝවන් ඇත්තම ගොඩක් සතුටුයි දැන් සන්තෝෂයි අද රට තියෙන තත්ත්වයක මේ තරමට තමයි අතුලේ ඉන්නේ මේ நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு இளைஞர் அணிதான் என்ன ඒකට භාෂාව බාධාවක් වෙන විදිහට අපි තියාගැනීම හොඳ නැහැ. එන අර மொழி தடையாக இருக்க கூடாது නේ. එතෙන්ම අවුරුදු 30ක කාලයක් නේ අපි දුක් විඳා. 30 வருஷமாக நாங்கள் என்ன பிரச்சனைகளை வச்சுட்டு என்ன பிரச்சனைகளை அள்ளி போட்டோம். දැන් ඒවා මොකුත් නැහැ නේ. දැන් ගොඩක් සිංහල සහෝදරයෝ ඇවිල්ලා අපිට උදව් කරනවා, අපි ගිහිල්ලා එයාලට උදව් කරනවා. ඒක දෙදසාරව ඇති වෙනවා. මේක ලංකාවේ ඒ වෙලාවේ විතරක් හොඳ තත්ත්වයකට තිබුණානේ. අද ටැම්බ්ල ஒரு நல்ல நிலைமையில இருந்து එයා ගිහිල්ලා එයාගේ රට හොඳට ඇති කරා. නමුත් ලංකාව හේතුව ඇවිල්ලා රට තුල සාමයක් නැහැ නේද? ප්‍රධාන කාරණාව දෙන්න නාට්‍ය ප්‍රවෘත්තිමයි ඉන්නේ. අපි ඔක්කොම එකට වැඩ කරා නම් තමයි. ඒකවල මොකක්ද වෙන්නේ? දේශප්‍රේමී ඒ ආකල්පය ඇති වුණොත් තමයි අපිට මේ ස්ථාවරයට ඒ තැනට යන්න පුළුවන්. ඒකට භාෂාවක් අපිට බාධාවක් වුණා නම් අපිට බොහෝ කරදර වෙනවා නේ. நாங்கள் நாட்டை ஒரு உயர்நிலை கொண்டு செல்வதற்கு என்ன ஒரு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் இப்போ மொழியை நாங்கள் கற்றுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஏன்னா භාෂාවෙන් වලට වගේ දැන් පාස්කම් ගොඩක් තියෙනවා නේ. ඒකෙන් අපි දැන් හැමෝටම පහසු එක දැන් තාක්ෂණය යොදා ගන්න නේ. எல்லாருக்கும் ஒரு இலகுவானது வந்து என்ன ஒரு தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த மொழியை கற்றுக்கொள்வது என்ன உதாரணமாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது பாட்டின் மூலமாக ஒரு மொழியை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். ஏன் பாட்டின் மூலமாக ஒரு மொழியை இலகுவாக பாடலுக்கு இருக்குன்னா அந்த பாடலுக்கு எல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன மெமரைஸ் ஆகிடும். என்ன அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் அந்த வேர்டுகளுக்குரிய கருத்துக்களை நாங்கள் என்ன செய்வோம் வேர்டு என்ன அவங்களுக்கு லட்சணமாக ஆகுது நம்மோட்டமா ஆசை நீ அகல தீயணும் ஏன்னா எல்லாருக்கும் வந்துருக்கு என்ன அப்போ நீங்கள் படிச்சுட்டு இந்த லட்சணம் என்னன்னு கேள்வி ඊට පස්සේ ආදරයේ කියන්නේ මොකක්ද නේ එහෙම හොයලා අර භාෂාවේ වලට දැනුමක් ඇති වෙනවා என்ன நிலத்தில் உள்ள டிரெக்டரும் கூட அவர் சிங்கள ஆள் அவர் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் செய்வார். அவர் தமிழ் எப்படி படிச்சோன்னு கேட்டால் தான் தமிழ் பாட்டுகளுக்கு கேட்குறதா தமிழ் பாட்டுகளுக்கு கேட்டு அப்புறம் அந்த பாட்டுக்குரிய கருத்துக்களை கேட்குறது என்ன இப்போ சிங்கள பிள்ளைகள்லாம் கூடுதலாக ஏதோ ஒரு பாட்டு ஏன்னா இந்த பாட்டெல்லாம் கூடுதலாக அவங்க ரசிப்பாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு பாட்டு அப்படியான அந்த வேர்டுகளை எல்லாம் என்ன செய்வாங்க கேட்குற நேரம் அவங்களுக்கு அந்த மொழியை இலவாக கற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா அப்போ மொழியை இலவாக கற்றுக்கொள்வது அந்த பரிசு சூழலுக்குள்ள நாங்கள் போகிற நேரம் இலவாக கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் அதுக்குரிய என்ன ஊடகங்கள் அதுகளை பாதித்து நாங்கள் மொழியை இலவாக இப்போ இன்னும் அந்த மொழியை கற்றுக்கொள்வது இலவாக சொன்ன மாதிரி ஏஐ தொழில்நுட்பமாக இருக்குது. சிங்களம் நான் படிக்கணும்னா அதுக்கு முறையான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு ஆரம்பத்தில் நல்லா பேச்சு இப்படி சொல்லி கொடுக்குறேன். மொழி தகவல்களையும் அதற்கு நான் கொடுத்தா என்ன முழு விஷயங்களையும் தருவார். என்ன பெரிய மனிதன் மயப்பிட்டார். என்ன ஏஐ ஸ்ரீஸ்கந்த் ராஜான்றது இப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டால் தகவல் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கு நான் ஒரு செமினார் செய்ய போகிறேன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொன்னால் அது ஆல்ரெடி எல்லாம்
ஆகவே பல்வேறு வசதிகள் இருக்கிற நேரம் நாங்கள் ஏன் இன்னும் மொழி தெரியாது என சொல்லி அதை ஒரு தடையாக வச்சு எங்களை நாட்டில் அபிவிருத்தியில் நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. தர்ம இளைஞர் யுவதிகள் வந்து அநாகத்தை தமைமையாக ரகிங்க என்ன நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க, இந்த நாட்டை கொண்டு செல்ல போகிறீங்க. ஆகவே நாட்டை கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன மற்ற எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏனைய மொழி அவங்களோட நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் இருக்கிறோம் என்ன அவங்களோட நாங்கள் என்ன உறவுகளை வேணும். அந்த உறவுகளை வேண்டதுக்கு என்ன முக்கிய காரணம், உறவுகளை வேண்டதுங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த பாஷா மொழி என்ன மொழியை நாங்கள் மொழி ஒரு தடையாக இல்லாமல் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இனம் எல்லாரையும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி என்ன ஒரு தேசப்பெருமிக்க என்ன தேசப்பெருமையை சொல்லுவாங்க என்ன மற்ற நாட்டு மக்களாக நாங்கள் வருவோம்னு சொன்னால் அந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு போகும். என்ன இப்போ பல்வேறு நாடுகளெல்லாம் பல்வேறு விஞ்ஞானிகள் அதுகள் எல்லாம் உருவாகிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் இதுவரையில் ஒரு விஞ்ஞானிகள் உருவாகிருக்கிறாங்களா? இல்லை. பாருங்க, எங்களை விட எவ்வளோ வறிய நாடு இந்தியா. இந்தியாவில் பாருங்க எத்தனை விஞ்ஞானிகள் என்ன உதாரணமாக அந்த கூகுள் எல்லாம் என்ன என்ன அவங்களெல்லாம் பாருங்க அவங்க என்ன செய்வாங்க என்ன ஒரு தலைவராக வாரணும்னா ஒரு பணிப்பாளராக வாரணும்னா அவருக்கு 2 மொழி புலமையும் கட்டாயம் இருக்க வரும். என்ன அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே எதிர்கால அந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முக்கியமாக ஒரு மொழி தடையாக இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளே நாங்கள் கருத்துக்கள் அதுகள் பரிமாறிக்கொள்வதற்கு எங்களுடைய என்ன நாலேஜ்களை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுடைய ஏனைய விடயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே நாட்டிற்கு எங்களுடைய நாடு அபிவிருத்தியை நாங்கள் பங்காளியாகிறோம் சொன்னால் கட்டாயமாக இந்த மொழி புலமை அவசியம். இந்த மொழி புலமை அவசியத்திலே இன்று ஒரு மைல்கல்லாக தொழில்நுட்பத்தினூடாக இலவாக நாங்கள் மொழியை கேட்கலாம் என்ற அடிப்படையில் தான் இன்று இந்த மொழியான செயலமர்வு இங்கே ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் பாரம்பரிய கற்பித்தல் இல்லாமல் இன்று ஒரு நவீனத்தினூடாக ஏன்னா இப்போ கூடுதலாக எல்லோரும் ஃபோன் ஊடாக கம்ப்யூட்டர் ஊடாக டிஜிட்டல் ஊடாக அவங்க என்ன கற்பதற்கு நிறைய செய்வாங்க. உதாரணமாக ஒவ்வொரு மொழியில் உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் ஒரு விடயங்களை கற்று எனக்கு இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன வினாக்கள் இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ்கள் அதெல்லாம் கேட்டால் எல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய நிலைமையில் இப்போ இருந்தோம். மாதிரி நாங்கள் மொழியை என்ன மொழி கற்றலண்டா சிலாக்களுக்கு சிங்கள கோசுக்கு போகிறோம்னா ஐயோ சிங்களம்மா அது என்ன போகணுமே இல்லை என்ன ஏதான் மொழியை படிக்க வேணும் என்ன அப்படி என்னுடைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்கள கற்கணுண்டா ஒரு ஆள் விருப்பத்தோட கற்கணும் என்ன அப்போ தான் அவருக்கு கொடுக்குறது வந்து அவுட்புட்டாக வரும் என்ன அவருக்கு விருப்பம் இல்லாமல் அவன்கிட்ட நாங்கள் படிப்பிக்கிற நேரம் என்ன அங்கே நாங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட்டுகள் வர முடியாது. ஆகவே தொழில்நுட்பத்தினூடாக நாங்கள் என்ன இன்ட்ரெஸ்டாக